ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் பொங்கல் வைக்கிறது நெல் குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஸ்பெஷலே பொங்கல் வைக்கிறது தாங்க. மொதல் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மர உரலை இடித்து அந்த அரிசி எடுத்து தான் பொங்கல் வைப்பாங்க. பெரிய களம் இருக்குது. அந்த களத்தில் தான் இப்போ அந்த பாறையில் வந்து மர உரல் வச்சு தான் இப்போ நெல் குத்திகிட்ருக்காங்க. ஊரில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து தான் நெல் குத்துவாங்க. நெல்லை எடுத்துகிட்டு வந்து அங்கேயே பாறையிலே போட்டு காய வச்சு இப்போ குத்திகிட்ருக்காங்க. ஸ்பெஷலி நெல் குத்தி அந்த அரிசி எடுத்து பொங்கல் வைக்கிறது தானுங்க. அண்ணி அண்ணனுங்க தான் நெல் குத்திகிட்ருக்காங்க. எங்கள் பெரிய அண்ணி இது அம்மா க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கிறேன். நெல் குத்தி ஓரளவுக்கு எடுத்தாச்சுங்க. இப்போ இங்கேயே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அரிசி நெல்லும் எல்லாம் புடச்சி எடுத்துகிட்டு அரிசி மட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. எங்கள் அண்ணியோட அம்மா தான். சின்ன எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சீ குத்துறீங்க? ஆயா எப்படிதான் ட்ரைனிங் குடிச்சாண்ணா? என்னையா ஒரு ட்ரைனிங்கு? ரெண்டு பேர் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கீங்க. சித்தி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சூப்பராக கிடச்சிருக்குது. ஆடு கொடுக்க சொல்லுங்க. எங்கள் இதில் எல்லாம் பலசாலியாக தான் இருக்கிறாங்கன்னு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸில் பலசாலியாக இருக்காங்க. திருப்பி ஆடு கொடுக்க சொல்லுங்க உங்கள் மேடம். நெல் குத்தி எடுத்தாச்சுங்க. அடுத்து பொங்கல் வைக்கிறத பார்க்கலாம். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்படி தான் வரிசையாக பொங்கல் வைப்பாங்க. முதல் 2 பானையே எங்கள் வீட்டு பானை தான். பொங்கல் வச்சிட்ருக்காங்க. என்னதான் வீட்டில் தனித்தனியாக பொங்கல் வச்சாலும் இந்த ஊரெல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி கோயிலில் வைக்கிறது ஸ்பெஷல் தான். போ நான் கதை எடுத்து பார்த்து போவோம். வேலைக்கு கொஞ்சம் எழுத்து விடு கோப்பி.
அங்க போய் நிதி போடு கம்மன் இல்ல காலையில் நெல் குத்தி மதியம்லாம் பொங்கல் வச்சாச்சுங்க. இது அன்றைக்கி நைட்டு தான். அன்றைக்கி நைட்டு வந்து சாமி பூஜை நடக்கும். சாமிக்கு இப்போ தான் அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. லேடிஸ்லாம் உள்ளே போக முடியாது, ஜென்ட்ஸ் மட்டும்தான் போக முடியும். லேடிஸ்லாம் வெளியில் இருந்து தான் சாமியை பார்க்க முடியும். முனியப்பன் சாமிங்க, கிளாம்பாடியில் இருக்கிற முனியப்பன் சாமிக்கு தான் பொங்கல் விழா நடக்குது. இப்போ சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. காசு மாலையெல்லாம் போட்டு, எலுமிச்சை மாலையெல்லாம் போட்டு இப்போ தான் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. கெடா வீட்டுக்காக கெடாலாம் எல்லாம் கொண்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க. டைம் வந்து ஒரு 11:30 ஆகுதுங்க. கரெக்டாக 12 மணிக்கு கெடா வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எல்லாம் கெடாலாம் கொண்டு கட்டி வச்சுருக்காங்க கோயில் வாசலில். இந்த சிலையெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதல் பண்ணி சிலை வச்சுருப்பாங்க. இந்த கண்டக்டர் சிலை வந்து அண்ணன் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா வைக்கிறதா வேண்டியிருந்தாங்க. இந்த மாலை புதுசாக அன்னைக்கு தான் கொண்டாந்து இந்த சிலை வச்சுருக்காங்க. அண்ணன் வீட்டில் தான் கொண்டாந்து அவர் கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கார். வேலை கிடைக்கும் வேண்டியதுனால இந்த சிலை வேண்டியதெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. காலையில் பொங்கல் வச்ச பானை வரிசையாக எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாம் சாமி பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் பாருங்கள், 12 o'clock ஆக போகுது. எவ்வளோ பேர் வந்து ஆர்கெஸ்ட்ரா இந்த பக்கம் சாமிக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் அது பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ பேர் பாருங்கள், பனி எதுவுமே பார்க்கல, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் ஆர்கெஸ்ட்ரா. குழந்தைங்களும் எல்லோரும் தூக்கிட்டு வந்து எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இந்த காலத்துலேயும் இவ்வளோ பேர் தூக்கத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் வந்து என்றைக்கு நடந்துச்சா, நியூ இயர் அன்றைக்கி தான் நடந்தது. டிசம்பர் 31 தான் நைட்டு இந்த ஃபங்க்ஷன் கோயிலில்.
நாங்களும் அப்படியே ஓரமாக நின்று ஃபங்க்ஷனை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், ஆர்கெஸ்ட்ராவை பார்த்து. இவர் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டதா சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார், ஹேண்டிகேப்டடு. அவர் தான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாராவது அன்பளிப்பு வழங்க விருப்பப்பட்டால் ஒரு மேடைக்கு முன்னாடி தான் இருப்பார், தாராளமாக வழங்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த பானையெல்லாம் எதுக்கு இப்படி வரிசையாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அருள் வந்து இது மேலே இதெல்லாம் பச்சை பானைங்க. இந்த பானை மேலே வந்து நடந்து வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. இந்த பானை மேலே தான் நடந்து வருவாங்க, பானை உடையாது, இது மேலே தான் நடந்து வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த பானையெல்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க. இந்த பானைக்குள்ளே வந்து பொங்கல் இருக்குங்க. பொங்கல் வச்சு மதியம் வச்ச பொங்கல் அப்படியே தூக்கி வச்சாச்சு. மணி 12 ஆயிடுச்சுங்க. கெடால வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கெடால வெட்டி ஆட்டு தலையை வந்து சாமிக்கு படையல் வச்சுட்டாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கலங்க, கெடா வெட்டுறதுலாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் எடுக்கல. கோயில் ஃபுல்லாகவே ரத்தக்கடை, கோயில் ஃபுல்லாக ரத்தம். ஆர்கெஸ்ட்ராவும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம கடையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கெல்லாம் பார்த்து கிளம்பிட்டோம். இந்த உடன் ஸ்பூன்லாம் 30 ருபீஸ் தாங்க. இங்கே தான் நான் ஒரு 2 வீட்டுக்கு 2 ஸ்பூன் வாங்கினேன், 30 ரூபா தான். நல்லாயிருக்குங்க இந்த கோயில் ஃபுல்லாக. கோயில் சுற்றியும் விவசாயம், கோயில் சுற்றி நெல் கரும்புன்னு சொல்லி ஃபுல்லாக நல்லா பசுமையாக இருக்கும். பக்கத்துலேயே ஆறும் இருக்கும். ஆனால் இந்த கோயில் வந்து திருவிழானாலே நல்லாயிருக்குங்க. எல்லாம் திங்ஸ் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. உடன் கரண்டிலாம் 30 ரூபா தான். இந்த ஜாடிலாம் 50 ரூபா 60 ரூபா தான். சீப்பாகவும் இருந்தது. ஓரளவுக்கு ஷாப்லாம் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க.
சூப்பரா இருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்க்குமா? சாப்பிட்றா ஏன்டா? பிங்க் கலருங்களா? பிங்க் தான் நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம்ல, ஒரு கலர் தான் போடுவீங்களா? அது கிரீன் எல்லோ இந்த மாதிரி வாங்கிடலாம். அது நான் ரெட்டுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா பிங்க். அது என்ன பண்ணும், வேகுமா? நானும் அந்த வீடியோ எடுத்துக்கிறேன். எல்லாம் மாத்துறாங்க தலைப்பாங்க. நீ இது வீடியோ எடு. பிங்க் கலர்ல இல்ல, ப்ளூ கலர் தான் வருது. ஒயிட் கலர்ல வருதா? ஃபர்ஸ்ட் ப்ளூ போட்டுட்டாங்க, ப்ளூ வந்துருச்சு. ஆமா, என்ன பாரு மேல வருது. ஒயிட் கலர்ல வருது. வீடியோல பஞ்சு முட்டையெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவார் வந்து. வாங்க கிரிஜா.